பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. 2 யோவான் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்பதாக. சத்தியத்தில் நடத்தல், வாக்கிங் இன் த ட்ரூத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசுவோடு நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர்கள். இவர்களிலும் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். இயேசுவின் இருதய துடிப்பை மற்ற 12 சீஷர்களை காட்டிலும் நன்றாக தெரிந்தவன். இந்த யோவான் புதிய ஏற்பாட்டில் 5 புஸ்தகங்களை எழுதியவன். யோவான் சுவிசேஷம் மற்றும் 1-2-3 யோவான் நிருபங்கள், அதோடு வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் எழுதியவன். இவன் எழுதிய எல்லா புஸ்தகங்களிலும் அதிகமாக வலியுறுத்தி சொன்னது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து என்பதை யோவான் சுவிசேஷத்தின் முதல் வசனத்திலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். யோவான் 1:1 கூறுகிறது: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்பதாய் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறான். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று யோவான் 5:39 கூறுகிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 எழுதியிருக்கிறான். இப்படியாக பல்வேறு இடங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மிகப்பெரிய அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறான்: பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்பதாக. இதுவே இயேசுவின் இதய துடிப்பாக இருந்ததை இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த போது யோவான் அறிந்து கொண்டான். தேவ ஜனங்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவ வார்த்தைக்கு கொடுக்கும் முதலிடத்தை பொறுத்தே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும். வேதாகமத்தில் எழுதியிருக்கிற சத்தியங்களை எவ்வளவுக்கு நாம் இருதயத்தில் பத்திரப்படுத்துகிறோமோ அவ்வளவு நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். காரணம், வசனம் கூறுகிறது: சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக. நாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நெருக்கடியான சோதனைகள் வரும்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளாக வருகிற சந்தோஷத்தை விவரிக்க முடியாது. என் மகன் நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் என்று சில பெற்றோர்கள் மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவார்கள். அதுபோலத்தான் நாம் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமே என்றால் நம்முடைய ஆண்டவன் நம்மை குறித்தும் மிகவும் சந்தோஷப்படுவார். என் ஆடுகளின் சத்தத்தை அறியும் என்று ஆண்டவன் நம்பிக்கையோடு நம்மை குறித்து சொன்னார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய வசனமே சமூலமும் சத்தியம். அந்த சத்தியத்தில் நாங்கள் அனுதினமும் நடக்க பழக கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை மேல் கிருபை தருவீராக. யோவான் வழி நடத்தின சில நபர்கள் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு அவனுடைய இருதயம் மகிழும் போது, உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாங்கள் சத்தியத்தில் நடக்கும்போது உம்முடைய இருதயம் எவ்வளவாய் சந்தோஷப்படும் என்பதை அறிந்து அனுதினம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.